Hi friends, IPL 2025 match number 30 LG vs CSK எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் எகெயின் LG ஹோமில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் LG vs GT பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான சூப்பர் அனலைசிஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி SRS மேட்ச்சுக்குமே ரோட் ட்ராக் நியூட்ரல் ட்ராக் ரெண்டு பிச்சுக்குமே ஒரே வீடியோவில் அனலைசிஸ் எப்படி டீம் எடுக்கணும், யார் யார் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிச்சை மாற்றினாலும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லியும் எல்லா மேட்ச்சுக்குமே பிச் ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருக்கேன். எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றத டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ SRH மேட்ச் அப்போயும் ரோட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு டாஸுக்கு முன்னாடியே நான் அப்டேட்ன்றது பண்ணிட்டேன். ரோட் ட்ராக்கு இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்னு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ சூப்பராக போயிட்டுருக்கு, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இன்னுமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணால் தான் கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இருக்கும் நமக்கு வீடியோ பேசுகிறப்போ. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th April 7:30 மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CSK ஃபேன்ஸ் எகெயின் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக போகிறீங்களா இல்லை ரெடியாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டீம் போடுறவங்களும் ரெடியாக இருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் ஒன் சைட் டீம் போட்டு வின் பண்ணியிருக்காரு ஓரளவு அமௌண்ட்டு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுன்றதை கரெக்டாக பிக் பண்ணிட்டேன். ஸோ CSK vs MI மேட்ச்சில் யூஸ் பண்ண பிச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கரெக்டாக பிக் பண்ணி டெலிகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் என்ன பண்ணிட்டேன், நான் கரெக்டாக டீம் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஈக்குவலாக மேட்ச்ன்றது போயிருந்துச்சு. ஒன் சைடாக போகாமல் அப்படின்னா டீம்ன்றது சூப்பராக வந்திருக்கும் நான் போட்டிருந்த டீம் எல்லாமே. பட் ஒன் சைட் மேட்சாக போயிடுச்சு. CSKவை கொஞ்சம் நம்பி தொலைச்சனால நமக்கு டீம்ன்றது நல்லாக போகல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒன் சைட் ட்ராப்பாக போயிடுச்சு. அதாவது ஒரு பிளேயர் vs 11 நிறையனே போகுது CSKவை முடிக்கிறதுக்குன்ற மாதிரி 3 விக்கெட்டு 40-30 ரன் முடிச்சு அவரே பாதி மேட்சை முடிச்சு விட்டார். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ CSK ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க. எகெயின் இந்த மேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஹோம் கிரவுண்டில் வச்சு KKR கூட தோற்றுருக்கோம். இப்போ LG பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஹோம் கிரவுண்டில் லக்னோ சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ப்ளஸ் ஸ்ட்ராங் டீமும் கூட GTயும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ CSK வந்து பக்கத்தில் கூட போக முடியாத நிலமையில தான் இருக்காங்க. ஸோ ஒன் சைட் டீம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகணுன்னா போட்டுக்கலாம். இல்லை CSK உயிர் தெழுவாங்களான்றது உயிர் வருமா CSKன்றதை பார்க்கலாம். ஸோ டோட்டல் மேட்ச் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் 165+ ஆவரேஜ். ஃபஸ்ட் மேட்ச் செகண்ட் பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸஸ்ன்ற இல்லை, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பிளேயர்ஸ் அண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ரிசல்ட்டுன்றது மாறும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் பிச் தான். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் மேட்ச்ன்றது போகும். ஸோ நம்ம பிளேயர்ஸை கரெக்டாக பிக் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயில் பிச்சு பேட்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாதுல் தாவருக்கு வந்து சூப்பராக இந்த பிச்சில் எடுக்கும். ஏன்னா வந்து வேரியேஷன்ஸ் போடக்கூடிய கட்டர்ஸு, ஸ்லோ பவுன்சரு, யாக்கர், அது ஒய்டு யாக்கரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாலை வந்து சுற்றி விட்டு திரி விட்டு என்னென்னமோ பண்ணுவார். ஒரே ஓவரில் 4 ஒய்டு போட்டு அதுக்கு விக்கெட் எடுப்பார் சாதுல் தாவூர். ஏதாவது பண்ணி விக்கெட் எடுத்துவார். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட் எடுத்திருந்தார் இந்த கிரவுண்டில். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு சூப்பராக எடுக்கும். இந்த ஹர்ஷல் பட்டேல் நேற்று பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து பவுலர்ஸ்க்கு சூப்பராக எடுக்கும். ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். இதுதான் பிச் ரிப்போர்ட்டு. ஸோ ஏர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சீம் அண்ட் ஸ்விங்ன்றது இருக்காது. அப்படின்றப்போ இந்த விக்கெட் ஓப்பனர்ஸ்க்கு வந்து விக்கெட் போகக்கூடிய அபாயம் ரொம்ப கம்மி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் விழுகாது. லாஸ்ட் 2 மேட்சை நான் பார்த்துட்டேன், ஓப்பனர்ஸ் அவுட் ஆகலை. ஸோ MIயில் மட்டும்தான் அவுட் ஆகியிருந்தாங்க ஓப்பனர்ஸு. ஸோ அது வந்து வீக் டீமாக இருந்தாங்க. MIயை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸும் ரிக்கில்டனும் தான் இந்த கிரவுண்டில் ஓப்பனிங்கில் அவுட் ஆகிருந்தாங்களே தவிர்த்து GTலேயும் அவுட் ஆகலை, லக்னோலையும் யாருமே அவுட்ன்றது ஆகலை. ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஷப் பண்ட் அவுட் ஆக வேண்டியது கேட்சை விட்டாங்க. இன்கேஸ் மிச்சல் மார்க்ஸ் ப்ளே பண்ணியிருந்தானா அவருமே அவுட் ஆகிருக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த மேட்ச் மிச்சல் மார்க்ஸ் வராறான்றது தெரியல, பார்க்கலாம். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. TDS GST எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஒரு 1 பிளேயர் ஃபேண்டசி கண்டுபிடிச்சதே இவங்க தான். ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸுக்கு 5 செட்டு, அதேமாதிரி பவுலர்ஸ்க்கு 5 செட்டு, ஆல்ரவுண்டர்ஸ்க்குமே செட்டுன்றது வந்துடும். ஸோ ஆஃப்டர் லைனப்புக்கு கொடுப்பாங்க அந்த செட்டுமே. ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு நிக்லஸ் போனால் தான் எல்லாருமே மோஸ்ட்லி பிக் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இல்லை நான் ஏடின் மார்க்ரம் கூட போகிறேன்னா நீங்கள் ஏடின் மார்க்ரம் வச்சு கிளிக் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது உங்கள் ஃபேவரட் பிளேயராகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டாட்ஸ் வைஸாகவும் இருக்கலாம், அந்த பிச் ரிப்போர்ட் வைஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு தோணுது இன்ட்யூஷன் இருக்குது நீங்கள் நிக்லஸ் பரான் ஃப்ளாப் ஆகிடுவார், நான் மார்க்ரம் தான் சூஸ் பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி சூப்பராக பிளேன்றது பண்ணிக்கலாம். நமக்கு ஃபைனல் சாய்ஸுமே நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட சாய்ஸோடய போய்க்கலாம். ஸோ சூப்பராக ப்ராஃபிட்ன்றது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். நான் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும். இல்லை நான் 2 பிளேயரோட போக விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது, டியோ ப்ரோன்னு. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பிளேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 2 பிளேயர், அதாவது ஒரு பேட்ஸ்மேன் பவுலர் ஒவ்வொருத்தவங்களாம் பிக்குன்றதை பண்ணிக்கலாம். அதாவது டெவான் கான்வே, கலீல் அகமது. இல்லை நான் மார்க்ரம் டிக்வே சிங் போகிறேன்னா நீங்கள் 2 பிளேயர்ன்றதை கிளிக் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸும் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 150 கீழேயும், 3 மேட்ச்சில் 169 வரைக்கும், 4 மேட்ச்சில் 189, 5 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 180லேருந்து 200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். இன்கேஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 200 வருமானு டவுட் தெரியாது. ஆனால் எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே கூட கண்டிப்பாக 250 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சிஎஸ்கே பவுலிங்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ போன நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரன்னுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது கேட்கறதுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸுன்றது இருக்கும். இவங்க என்ன பவுலிங் பண்ணாலும் மேட்ச்ன்றது கண்டிப்பாக ஒன் சைடாக தான் போயிருக்கும். இன்கேஸ் சிஎஸ்கே எகைன் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது விழுகும். ஸோ நம்ம வந்து 180 to 200 வச்சுக்கலாம். ஸோ பேட்டிங் தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது சிஎஸ்கேக்கு. பவுலிங் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சில் பேசர்ஸ் 126 விக்கெட்டும் 74 விக்கெட் ஸ்பின்னர்ஸுமே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் டெத்தில் அதிக விக்கெட்டுகள் விழுகும். அதே மாதிரி கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி சாதுல் தாகூர் அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் விழுகும். டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸை நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயி மற்ற கிரவுண்ட்ஸில் அடி வாங்கினாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காரு, விக்கெட் சென்றுமே எடுத்திருக்காரு. திக்வேஷ் ரவி. ஸோ 100 அகமதுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 100 அகமது விசஸ் நிக்கோலஸ் புரான் ஒரு பேட்டிலுமே இருக்குது. நம்ம அதை பற்றி மேட்ச் அனலைசிஸ் அப்போ பேசலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ்ஸு, நோட்டுன்றது பண்ணிக்கோங்க. மிடில் நல்லாவே ஸ்பின்னர்ஸ்க்குன்றது எடுக்கும். ஸோ டைட் பவுலிங் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜிடி ப்ளே பண்ணுறப்போ ஓப்பனிங் நான் சொன்ன மாதிரி அவுட்டுன்றது ஆகலை. 2 டீம்லையுமே சடனாக டக்குன்னு ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் பவர் பிளேயில் விக்கெட் விழுகாது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நல்லாவே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 10வது ஓவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைட் பவுலிங் பண்ணிட்டாங்க ரவி பிஷ்னாயும் திக்வேஷ் ரவியும். ரன்ன்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எகெயின் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கேட்ச் ட்ராப்பை பற்றி பேசியே ஆகணும். நம்ம சீசன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம கிண்டல் பண்ணுவோம் பாகிஸ்தான் டீமையும் பிஎஸ்எல் லீக்கையும், நம்ம அவங்க தான் கேட்ச் அதிகமாக விடுறாங்க அப்படின்றப்ப கிண்டல் பண்ணுவோம். பட் இந்த ஐபிஎல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அநியாயத்துக்கு கேட்சை விடுறாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை போட்டு ஜாஸ் பட்லர் இங்கிலாந்து டீம் கேப்டன் 2 கேட்ச் தொடர்ந்து விடுறாரு. சிராஜ் கடுப்பாயிட்டார். ரிஷப் பண்ட் அவுட் ஆக வேண்டியது, அதுவும் தப்பிக்கிறாங்க. ஸோ மேட்சே மாறிடுது அந்த கேட்ச் விடுறப்ப பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்சிபி விசஸ் டிசி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக கேஎல் ராகுல் அவுட் எடுத்திருந்தால் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுலுக்கான கேட்சை விட்டனால, அந்த ஒரு கேட்சை விட்டனால கேஎல் ராகுல் முடிச்சு விட்டார். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கேட்சை விட்டோன்னே கேஎல் ராகுல் முடிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி முடிச்சு விட்டார். அபிஷேக் சர்மாவுக்கு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ், ரன் அவுட்டு மிஸ்ஸு, நோ பால், அவுட் ஆன பாலை நோ பால் போட்டு விட்டார் எஸ் தாகூர். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சான்ஸ் வந்துச்சு கேட்சுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செகல் ரன் பண்ணி வரப்போ நான் தெரிஞ்சிச்சு செகல் கேட்ச் பிடிக்க மாட்டார், விட்டுருவாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு 3வது சான்ஸு அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டார். அதுவும் ரெக்கார்ட் பண்ணி விட்டு போயிட்டார் 140 ரன்னு. ஸோ ப்ராபல் பிளேயிங் இந்த மேட்ச்சில் பார்த்தலாம் மிச்சல் மேட்ச் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ப்ளே பண்ணால் இவர் தான் ஓப்பனிங் வருவார், ரிஷப் பண்ட் பின்னாடி போயிடுவார். ஸோ மார்க்ரம், நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதானி, டேவிட் மில்லர், சாதுல் தாகூர், திக்வேஷ் ரவி, ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், அப்துல் சமால் 12th பிளேயர். ஸோ ரவி பிஷ்னாயும் அப்துல் சமாவும் மாறிப்பாங்க இம்பாக்ட் பிளேயர்ஸாக. ஸோ ப்ராபல் பிளேயிங் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திருப்பதி, விஜய் சங்கர், சிவம் தோப்பே, எம்எஸ் தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, கம்போஜ். ஸோ இதில் வந்து இம்பாக்ட் பிளேயர் சிவம் தூப்பேவும் கம்போஜும் மாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பத்திரானாவும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ போன மேட்ச் பத்திரானாவையாச்சும் அட்லீஸ்ட் பவுலிங் ப்ளே பண்ண வச்சிருக்கலாம். தேவையில்லாமல் தீபக் கூட கொண்டு வந்து அதுவும் வேஸ்ட்டாக தான் போச்சு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட் ஆர்டர் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்க்ரமுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த வென்யூவில். ஆனால் ஹெட் டு ஹெட்டில் அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் வென்யூவில் 35 ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு, நோட் பண்ணிக்க. நல்ல ஃபார்மில் இருக்கார். அதே மாதிரி இந்த பிச்சுமே அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய பவுலர்ஸ், ஒரு ஹிட்டர் கிடையாது மார்க்ரம். ஹிட் பண்ணி ஆடுறாரு, பட் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு மார்க்ரம். ஸோ ஸ்பின்னையுமே நல்லா ஆடிவார் அப்படின்றப்ப ஓப்பனிங்கும் வராரு. ஸோ ஓப்பனிங்கில் ஸ்விங் அண்ட் சீம் அவுட்டாக எடுக்கிறதுக்கான இது இருக்காது அப்படின்னு இந்த பிச்சில் இருக்காது. அப்படின்றப்ப மார்க்ரம் எகெயின் ஒரு நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு, நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் எந்த பிச்சாக இருந்தாலும் அடி பழக்காரு. இருந்தாலும் இந்த பிச்சில் நான் ஸ்டாட்ஸ் அண்ட் பிச்சு அனலைஸை வச்சு பேசணும் அப்படின்னா நூர் அகமதுக்கும் நிக்கோலஸ் புரானுக்கும் ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸை கொண்டு வந்து அடிக்க விட்டாங்க. ஒரே ஓவரில் நிக்கோலஸ் புரான் பயங்கரமாக ஹிட் பண்ணி விட்டு போயிட்டார். ஸோ மேட்சுமே அதில் தான் மாறுச்சு. அப்படின்றப்ப எகெயின் சுப்மன் கில் ஃபஸ்ட்டே ரஷீத் கானை கொண்டு வந்து விக்கெட் எடுத்துருக்கலாம் நிக்கோலஸ் புரான். ஏன்னா ரஷீத் கான் தான் நிக்கோலஸ் புரானை விக்கெட் எடுத்தார். அப்படின்றப்ப நூர் அகமது நிக்கோலஸ் புரானை விக்கெட் எடுக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ்க்கு இன்னுமே
நன்றாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிஷப் பண்டை பார்த்தீங்கன்னா அதிசயத்தக்க வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஸ்டாட்ஸ் இல்லை, பட் ஹெட் டு ஹெட்டில் 40+ ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு சிஎஸ்கே கூட. சரி, சிஎஸ்கே கூட இவருக்கு 40+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இந்த சீசனில் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. மேபி ஹெட் டு ஹெட்டில் 40+ ஸ்டாட்ஸ் இருக்கனால இவர் வந்து கொஞ்சம் இந்த மேட்ச் பாயிண்ட் வரலாம். ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் நீங்கள் ட்ரைன்றது பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி இந்த கிரவுண்ட்னா சூப்பராக ப்ளே பண்ணுவார். லக்னோவில் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. வென்யூலேயும் 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. சிஎஸ்கே கூடயும் 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஆயுஷ் பதோனி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்டரி ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆவதா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். போனோமா செகண்ட் பேட்டிங்லேயும் லாஸ்ட்டில் வந்து வின்னிங் ரன்ஸ் அடிச்சு ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டார். நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கிரவுண்ட்னா ஆயுஷ் பதோனி சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டர்ஸ் தான் ஆவரேஜ் எதுவுமே இல்லை, தவிர்த்து பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கலில் அகமதும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஏன்னா எல்ஐஜி கூட 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டும், அதே மாதிரி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 4 மேட்ச்சில் வந்து 7 விக்கெட், அந்த மாதிரி 2-3 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. கலில் அகமதை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. போன மேட்ச் கொஞ்சம் ரொம்ப ஒன் சைட் டீமாக போனதுனால சிஎஸ்கேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா அவங்க பவுலர்ஸாவது பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, விக்கெட் இருந்து விழுகும், பவுலர்ஸாவது பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுனால ஒன் சைடாக போயிருதுன்றனால செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப பவுலர்ஸுக்குமே இப்போ அவங்களாலையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா எதாவது இருந்தால் தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்றப்ப ஒன்றும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறது சிஎஸ்கேக்கு ரொம்ப பெட்டர். அட்லீஸ்ட் விக்கெட்டாவது எடுப்பாங்க அவங்க பவுலர்ஸு. ஸோ பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நூறு அகமது, கலில் அகமது, பத்திரானா எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திக்வேஷ் ரவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 4 மேட்ச்சில் 5 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் 1 விக்கெட்ன்றது பிக் பண்ணிடுறாரு. போன மேட்ச் 2 விக்கெட் வர வேண்டியது. நான் சொன்ன மாதிரி கேட்ச் ட்ராப்ஸ் எக்கச்சக்கமாக ஆறனால இந்த ரிஷப் பண்ட் குயின்டன் டிகாக நினச்சிக்கிட்டு ஹெல்மெட்டை தூக்கி போட்டு போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளேயர் இருந்தார், அவராது பிடிச்சிருப்பார். இவர் போய் பிடிக்கிறேன், நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி போய் அந்த கேட்சையும் விட்டார். ரொம்ப ஒரு மோசமான இல்லை. அதே மாதிரி ஜார்ஜ் பட்லரும் கேட்சை விட்டார். இந்த சீசன் ஃபுல்லாக கேட்சை விட்டு மேட்சை மாற்றி விட்டுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் ரைட்டில், பட் எல்ஐஜி கூட ஒரே ஒரு மேட்ச்சில் 47 ரன் இருந்தது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாட்ஸ் டெவான் கான்வேக்கு இருக்குது. அதே மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆகிருக்க சான்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கனால சிஎஸ்கே என்ன ஆகலாம்ப்பா. அதுக்கப்புறம் நான் சொன்னனால எல்லாருமே டக் அவுட் ஆகிட்டாங்க. நீங்கள் பிச்சில் போட்டு எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லலாம், நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களாம் கேட்காதீங்க. ஏன்னா சிஎஸ்கே மேலே எனக்கு போன மேட்ச்லேருந்து நம்பிக்கை போயிடுச்சு. போன மேட்ச்சு கூட நான் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு ஒன் சைடாலாம் டீம் நான் ட்ரை பண்ணலை, கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கொஞ்சம் நம்பினேன் சிஎஸ்கே. அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் போச்சு மேட்ச்சு. ரொம்ப இவ்வளோ கேவலமாக போகும் மேட்ச்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு மோசமான மேட்ச் அது. ஸோ டெவான் கான்வேக்கு நான் ஸ்டாட்ஸ் வைஸ் சொல்லணும்னா டெவான் கான்வேக்கு வந்து ஒரு மேட்ச்சில் எல்ஐஜி கூட 47 ரன் அடிச்சிருக்காரு. அது போக உங்களுக்கு வந்து இது இருக்குது, அதாவது பிச் ரிப்போர்ட் படி ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்காக சொல்கிறேன். ராகுல் திருப்பதியை அதிசயத்தக்க வகையில் இந்த பிச்சுக்குள்ளே இந்த இமேஜுக்குள்ளே முதல் முறையாக வராரு. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ எல்ஐஜி கூடவும் சரி இந்த வெனிலையும் சரி 25+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு ராகுல் திருப்பதி. ஸோ 25க்கும் மேலேயுமே ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. வென்யூலையும் எல்ஐஜிலையும் ராகுல் திருப்பதிக்கு ஸ்டாட்ஸுன்றது இருக்குது. ராகுல் திருப்பதிக்கு பார்த்துக்கோங்க, பயங்கர ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். அவர் எகெயின் ப்ளே பண்ண வைப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சிஎஸ்கே என்ன ஆனாலும் சரி பிளேயிங் அவனை மாற்ற மாட்டாங்க. அது சிஎஸ்கேவோட பழக்கம் அப்படின்றப்ப நீங்கள் ராகுல் திருப்பதி ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றாங்க, ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்டாட்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்ஐஜி இப்போ ஆயுஷ் பதோனியை கூட ட்ரை பண்ணலாம். ஒரு லோ பர்சன்டேஜ் ரிஸ்கி பிக் எடுக்கிறீங்கன்னா சிஎஸ்கேவை நம்பி ராகுல் திருப்பதி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆயுஷ் பதோனி எடுக்கலாம் எல்ஐஜியை நம்பி. சிவம் தூபைக்குமே ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு அவர். வென்யூ அசிட்டிஸ் வென்யூலையும் சரி எல்ஐஜி கூடவும் சரி சிவம் தூபைக்கு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பத்திரானாவும் சூப்பராக ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டும் 4 மேட்ச்சில் 6 விக்கெட், அந்த மாதிரி 1-2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு. அஸ்வினுக்கும் 100க்கும் ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. அதாவது ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு, 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காங்க மேட்ச்சுக்கு. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால 100 அகமது அந்த அஸ்வின் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். 1 விக்கெட்டு. ஸோ 100 அகமதுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த பிச்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கொடுக்கும் 100 அகமதுக்கு. அதை பற்றியும் வந்து மேட்ச் அனலைசிஸ் அப்போ பார்க்கலாம், பேட்டில்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பவுலிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் சிவம் டூபைக்கு ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. 100 அகமதுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஆயுஷ் பதோனிக்கும் ரன் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி நல்லா தான் ப்ளே பண்ணுவார். ஸ்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு ஆயுஷ் பதோனி. ஸோ செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா
ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேசிங் பிளேயர் தான். ஸோ செகண்டில் தான் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 28 ஆவரேஜும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப வெறும் 15 ஆவரேஜ் தான் இருக்குது ரச்சின் ரவீந்திராவுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரச்சின் ரவீந்திராவை நான் ட்ராப் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்க்ன்றதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு வந்து விக்கெட்டுன்றது அவ்வளோவா போகாது இந்த கிரவுண்டில். சிஎஸ்கே ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராங் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீம். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஜிடி ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பவர் உள்ள டீமு. ஸோ அப்படின்றப்ப பிச் ரிப்போர்ட் அனலைசிஸ் படி பக்காவாக போச்சு மேட்ச்ன்றது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டு டீம்ஸ்லேயும் பயங்கரமான ஹிட்டர்ஸ்ன்றது இருக்காங்க. அப்படின்றப்ப அதே மாதிரி சூப்பராக போச்சு மேட்ச் அனாலிசிஸ் படி. பட் இந்த மேட்ச்சில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்எஸ்ஜி டாப்பில் இருக்காங்க, பவர்லேயும் சரி பேட் டேபிள்லையும் சரி டாப்பில் இருக்காங்க. சிஎஸ்கே ரொம்ப டவுனில் இருக்காங்கன்றப்போ ஒன் சைடாகவும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் பிச் படி பேசணுன்னா இந்த மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி ஓப்பனிங் அவுட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை சிஎஸ்கே அகெயின் உயிருக்கு வரலாம், உயிர் தெழுந்து வரலாம், யாருக்கு தெரியும், பார்க்கலாம். பட் ஒன் சைட் டீம் போடுறவங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நானே நிறையா ஒரு 2-3 டீம் ஒன் சைட் டீம் போடலான்ட்டு இருக்கேன் சிஎஸ்கேவை நம்பி, அதாவது தோற்றுருவாங்கன்னு நம்பி. ஸோ சாதுல் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் தான் அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங்குமே இந்த பிச் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாதுல் தாகூருக்கு. பட் ஸ்டில் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதையும் நோட் பண்ணிங்க. டேவிட் மில்லருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து சேசிங் பிளேயர் தான். 50+ ஆவரேஜ்ன்ற இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் அவ்வளோ ஃபார்ம்லையும் இல்லை, பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் தர முடியல. அப்படின்னாலும் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேசிங் பண்ணுறப்போ 50+ ஆவரேஜும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 20+ ஆவரேஜும் தான் வச்சுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 30 ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது சேஸ் பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் செகண்டரி ஸ்டாட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இன்கேஸ் ஒன் சைடாக இப்போ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஒன் சைடுக்கு நம்ம வந்து ஸ்டாட்ஸ் அனலைஸ் பிச் ரிப்போர்ட் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 5 டீம் போடுறீங்கன்னா 2 டீம் ஒன் சைடாக போடுறீங்கன்னா நான் டெமோ டீம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஈக்குவலாக பிச் அனலைசிஸ் வச்சும் ஸ்டாட்ஸ் வச்சுமே பார்த்துடலாம், அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டெவான் கான்வே வந்து கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் ஓப்பனர்ஸ் அவுட் ஆக முடியாது அப்படின்றப்போ ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக போகலாம் இந்த மேட்ச்ன்றது. ஸோ டெவான் கான்வே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ்ன்றதே இல்லை, ஸ்டாட்ஸுமே இந்த மேட்ச்சில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராகுல் திருப்பதி அதிசயத்தக்க வயிறாக நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ ரிஸ்கியே பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். விஜய் சங்கருமே ஒரு ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனாக தான் ஃபஸ்ட் அந்த இதை ப்ளே பண்ணார். போன மேட்ச் வந்து என்னையாடா நீங்கள் ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணார், அவுட் ஆகிட்டார். நிறைய கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணாங்க. ஸோ விஜய் சங்கருக்கு இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, மிடில் ஆர்டரில் வேறு வராரு அப்படின்றப்போ கொஞ்சம் டீசெண்டாக ஒரு ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ரன்னு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சிவம் துபைக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா செகண்டரி ஸ்டாட்ஸுமே இருக்குது, அதே ஆவரேஜ் வச்சிருக்காரு. சிவன் துபையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு சிஎஸ்கே வச்சு பேசுகிறப்போ ஒரு இது இல்லை, பேட்ஸ்மேன்ஸை வச்சு பேசுகிறப்போ. பட் பவுலர்ஸை வச்சு நான் பேசுவேன். என்னன்னா பத்திரானா விக்கெட்டுன்ற எடுக்கிறாரு, கலில் அகமது விக்கெட்டுன்றது சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு, 100 அகமது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கம்போஸ் கூட போன மேட்ச் ஒரு விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். அப்படின்றப்போ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய நிக்கோலஸ் பூரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர் தான். பேசிக்கலி பார்த்தா ஒரு ஹிட்டர் தான், தேவைப்படுறப்ப தான் ஸ்டாண்டர்டாக ஆடுவாரே தவிர ஹிட் பண்ண தான் மேக்ஸிமம் பார்ப்பார். அப்படின்றப்போ ரஷித் கான் அவுட் பண்ண மாதிரியே 100 அகமதை நிக்கோலஸ் பூரான் வந்த உடனே 100 அகமதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பேட்டில் செம்மையாக இருக்கும். 100 அகமது நிக்கோலஸ் பூரானை அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டில். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எகெயின் இவங்க விளையாட மாட்டாங்க, நான் அவுட்டாக தான் போவேன், ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணுவேன் சிஎஸ்கே முடிவு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சாதுல் தாகூர், ஆகாஷ்தீப் கூட விக்கெட்டே எடுக்கலாம் ஏர்லியராக. அதையும் நோட் பண்ணிங்க. மிடில் ஓவர்ஸில் ரவி பிஷ்னாயும் திக்வேஷ் ரவியும் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய்க்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது, ஹெட்விட்லையும் சரி வென்யூலையும் சரி. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ரவி பிஷ்னாய் கூடயும் போகலாம். போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 10வது ஓவருக்கு மேலே திக்வேஷ் ரவி பவர் பிளேலே ஒரு ஓவர் போடுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் 10வது ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரவி அண்ட் ரவி பிஷ்னாய் வந்து டைட் பவுலிங் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. மேபி இன்கேஸ் மிச்சல் மார்க்ஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னா ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வராரு அப்படின்னா ஹெட்வர் ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் கலில் அகமது வந்து அவர் விக்கெட் எடுக்கிற சான்ஸுமே இருக்குது. ஸோ சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறது நல்லது. ஏன்னா இவங்க பவுலர்ஸாரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக விக்கெட்டுன்றது எடுத்துப்பாங்க. பத்திரானா டெத்தில் விக்கெட்டுன்றது எடுத்துப்பார், ஏர்லியராக விக்கெட்டுன்றது போச்சு அப்படின்னா கலில் அகமது மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப ரிஷப் பண்ட் போன்ற ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸை கலில் அகமது தூக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவர் விக்கெட் எடுத்துப்பார். மிடில் ஓவர்ஸில் நிக்கோலஸ் பூரான் அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து 100 அகமது இந்த பிச்சுமே ஸ்பின்னுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரஷித் கான் எடுத்த மாதிரியே 100 அகமது விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களாம் விக்கெட்டுன்றதை எடுத்துப்பாங்க. அதனால் சிஎஸ்கே ப்ளீஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுங்கள், அவங்க பவுலர்ஸாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்றதை பார்த்துலாம். பெரிய அளவில் இந்த மேட்ச்சில் அனலைசிஸ் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சிஎஸ்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலையில் போகுது. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்க பவுலர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா விக்கெட் எடுக்கலாம். சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. நூர் அகமதாக இருக்கட்டும், கலீல் அகமதாக இருக்கட்டும், அப்படியே பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்களா, இல்லை அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்க நம்பி ஒன் சைட் டீம் கூட போடுங்க. அப்படின்றப்ப தான் இந்த மேட்ச்சுக்கு அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இதுவே இல்லை, ரொம்ப மோசமான நிலையில் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் நீங்கள் ஒன் சைட் டீம் போகிறதே பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா விக்கெட்ன்றது அவங்க பவுலர்ஸ் எடுக்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சல் மார்ஸ் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஸோ திக்வேஷ் ரவி பிஷ்னாய் பர்சன்டேஜ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரவி பிஷ்னாய் வந்து ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரவி பிஷ்னாய், திக்வேஷ் ரதி, ஆயுஷ் பதோனி. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது நல்லா வச்சிருக்காரு. அதேமாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு சார் நீங்கள் ரவி பிஷ்னாய் கூட ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் திக்வேஷ் ரவி, ஆயுஷ் பதோனி, ரிசர்வ் பண்ணிட்டு இவங்க 3 பேர்த்தையும் நான் லோ பர்சன்டேஜ் பிக்காக சொல்கிறேன். ஏன்னா ஆயுஷ் பதோனிக்கு வந்து இன்னும் ஹெட் டு ஹெட்லேயும் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரிசர்வ் பண்ணிட்டுக்கு ஹெட் டு ஹெட்டில் 40+ ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. மேபி அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இவர் வந்து இந்த சீசனில் ஃபுல்லாக ஃபார்ம்லேயே வரல அப்படின்றப்போ ஒரு ஃபார்ம் இருக்க பிளேயரை ஃபார்முக்கு ஏற்றி விட்றது தான் சிஎஸ்கேவோட வேலை. ஸோ எந்த டீம் வந்தாலும் வாங்க ஃபார்ம் ஏற்றிட்டு போங்கன்ற மாதிரி வெல்கம் பண்ணி ஃபார்ம் ஏற்றி விட்றாங்கன்றப்ப ரிசர்வ் பண்ணிட்டுக்கு சிஎஸ்கே வச்சு ஃபார்ம் ஏற்றுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இன்கேஸ் மிச்சல் மார்ஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னா நூர் அகமது வந்து மிடில் ஓவர்ஸில் தான் கொண்டு வராங்க. ஸோ என்ன தான் நடந்தாலும் நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தான் போடுவேன், ஏர்லியராக நூர் அகமது கொண்டு வர மாட்டேன்னு தான் பண்ணுறாங்க சிஎஸ்கே. பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே சுனில் நரேக்கு நூர் அகமது கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக விக்கெட் இருந்தது வேகமாகவே எடுத்திருப்பார். அது நம்ம பண்ணலை, அவங்க சிஎஸ்கே பண்ணலை. ஸோ ரிசர்வ் பண்ணி இன்கேஸ் மிச்சல் மார்ஸ் இந்த மேட்ச்மே ப்ளே பண்ணலை, ரிசர்வ் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அதிக ரன்கள் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது ரிசர்வ் பண்ணிட்டு. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்மே 40+ இருக்குது. ஃபார்ம் அவுட் பிளேயரு சிஎஸ்கே வச்சு ஃபார்முக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரைன்றது பண்ணிக்கலாம். ஏன்னா மிடில் தான் நூர் அகமதை பவுலிங்க்கு கொண்டு வராங்கன்றப்போ ரிசர்வ் பண்ணிட்டுக்கு கொஞ்சம் அபாயம் குறையும். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேல லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் எல்லாமே ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிசயத்தக்க வகையில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ராகுல் திருப்பதிக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக ஹை ரிஸ்கி லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக ராகுல் திருப்பதியை நான் சொல்கிறேன். ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ ராகுல் திருப்பதியை ட்ரைன்றவங்க தில் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஆடுறதை பார்த்தா நமக்கு என்ன பக்குன்னு தான் இருக்கும் அவர் எடுத்து வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ராகுல் திருப்பதி எடுக்கணும் அப்படின்ற நான் எடுத்துக்கிறேன்ப்பா, பரவாயில்ல 10 டீம் போடுறேன், 10 டீமில் அந்த 10வது டீமில் நான் ராகுல் திருப்பதியை கேப்டனாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் ராகுல் திருப்பதியை தாராளமாக ட்ரைன்றது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரீசனோட தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா ஹெட் டு ஹெட்லையும் சரி வெனியூலையும் சரி ஒரு கிட்டத்தட்ட 25-30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ நோட் பண்ணிங்க. மற்றபடி இதில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் யாருமே இல்லை. சிவம் துப்பே அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் படி வந்து பிச் அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் கொஞ்சம் மறுபடியும் எகைன் ரொட்டேட் பண்ணி ரன்ஸுன்றதை ஸ்கோரில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது எதுவும் இல்லை, நான் பிச் அனலைசிஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ ராகுல் திருப்பதி, விஜய் சங்கர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். டெமோ டீம்ஸை டக்குன்னு பார்த்துடலாம். நிக்லஸ் பூரான், டெவான் கான்வே, ரிஷப் பண்ட் ஸ்டாட்ஸ் வைஸ் எடுத்திருக்கேன். மிச்சல் மார்ஸ், அஜின் ரவீந்திரா. ஸோ இவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. சிவம் தூபே, மார்க்ரம், நூர் அகமது, கலீல் அகமது, சாதுல் தாகூர், திக்வேஷ் சிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் கேப்டன், சிவம் டூபே வைஸ் கேப்டன். ஸோ அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் நீங்கள் இல்லை நான் நிக்லஸ் பூரானோட கேப்டனாக போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா சிஎஸ்கே பயங்கரமாக ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே மோசமான இதில் தான் இருக்காங்க. பட் பவுலிங் பெட்டராக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இல்லை நான் எல்லா மேட்சுமே நிக்லஸ் பூரான் ஹிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றப்போ இந்த மேட்ச் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. நீங்கள் நிக்லஸ் பூரான் கூட கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம் எகெயின். ஸோ டெவான் கான்வே, மார்ஸு, பதோனி, ராகுல் திருப்பதி, மார்க்ரம், அஸ்வின், நூர் அகமது, பத்திரானா, சாதுல் தாகூர், அபி பிஷ்னாய். ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரான், வைஸ் கேப்டன் டெவான் கான்வே. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு ஒரிஜினல் டீமே நான் எடுக்க போகிறேன். என்னன்னா ஒன் சைட் டீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஸ், சிவம் தூபே, மார்க்ரம், ஜடேஜா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ஒன் சைட் டீம். என்ன எப்படி எடுத்திருக்கேன்னா நிக்லஸ் பூரான், மிச்சல் மார்ஸ், மார்க்ரம் மிஞ்சி போனால் ஒரு 2 விக்கெட் விழுகும். அதை வந்து நூர் அகமது தான் எடுப்பார் மிடில் ஓவர்ஸில் அப்படின்றப்ப இவங்க நிறைய ரன் இவங்களாம் முடிச்சிருவாங்க மேட்சை. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி அதிக ரன்கள் இவங்களே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி ரிஷப் பண்ணிட்டும் நிக்லஸ் பூரானும் எகெயின் ரன்னை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வரலாம். அப்படின்றப்ப மிடில் நூர் அகமது மட்டும்தான் ஒரு 2 விக்கெட் எடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் வரவங்க இவங்களுமே ட்ரீம் டீமுக்குள்ள வர அளவுக்கு ரன்ஸ்ன்ற ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எடுத்திருக்கேன்.
ஸோ அவங்க பேட்டிங் சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் யாரையுமே எடுக்கல. மேபி ஆவேஷ் கானும் இருக்கட்டும், இல்லை ஆவேஷ் கான் இல்லை ஆகாஷ் தீபா பிக் பண்ணிக்கோங்க. ஷாதுல் தாக்கூர் நிறையா விக்கெட்டு, ரவி பிஷ்ணாயுமே விக்கெட்டு, திக்வேஷ் சிங் ஒன் சைட் டீம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒன் சைட் டீம் 8 பேரை லக்னோவில் எடுத்துகிட்டு சிஎஸ்கேல 3 பேர் தான் எடுத்துருக்கேன். ஸோ மிடில் வந்து சிவம் டூபே கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது அப்படின்ற மாதிரி மிடில் போன மேட்ச் ஆடின மாதிரியே. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணக்கூடிய விஷயம், எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கேகேஆரோட ஸ்பின்னை ஆடுறதுக்கு. ஸோ சிவம் டூபே ஒரே ஒரு ஓவர் தான் நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்ன்றது பண்ணார். சிங்கிள் தான் எடுத்தாரே தவிர அதுவுமே மிடில் ஆஃப் த பேட்டில் தான் சிங்கிள் எடுத்தார். அவருக்கு டச்சுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஏன் அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹிட் பண்ணான்றது எனக்கு தெரியலை. ஸோ அவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ சிவம் டூபேக்கு வந்து அவர் தான் ரன்னுன்றது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார். அதேமாதிரி ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணுவார். அதை வச்சு அந்த ரன்னை வச்சு ட்ரீம் டீமில் வந்துருவாங்கன்ற மாதிரி 3 பேர்த்தை எடுத்திருக்கேன். 100 மட்டும் தான் விக்கெட் எடுப்பாருன்னு எடுத்திருக்கேன். மிச்சல் மார்க்ஸ் அடி பிரிச்சிருவான்ற மாதிரி கேப்டனும், மார்க் ரொம்ப அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகிற சான்சஸ் இருக்க மாதிரி கேப்டன் வைஸியாக ஒரு ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணலாம். இப்போ மிச்சல் மார்க்ஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் இருக்குது 40+. நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வச்சு ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வரலாம். மேபி அதுவுமே நடக்கலாம். அதையும் நான் பேசியிருக்கேன் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிஷப் பண்ட்டுக்குமே கேப்டனாக ட்ரை பண்ணலாம், நிக்கோலஸ் பூரானை ட்ரை பண்ணலாம், மார்க் ரோமன் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஷாதுல் தாக்கூர் 5 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துருவார் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி லக்னோவுக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜிக்கு நிறைய ஒன் சைட் டீம்ன்றதை தாராளமாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம் நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 லிங்க்கில் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போ உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினிஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினிஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு, ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.